Hello my dear students, நான் உங்கள் MD சார் Spiro. இந்த வீடியோ NEET 2026 ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கானது. NEET 2026ல் ஃபிசிக்ஸ் பேப்பர் எப்படி இருக்கும், எந்தெந்த சாப்டர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். NEET 2025 அன்எக்ஸ்பெக்டடாக ஃபிசிக்ஸ் பேப்பர் ரொம்ப லென்த்தியாகவும் வித்தின் த டைம்குள்ளே சால்வ் பண்ண முடியாத பேப்பராக இருந்துச்சு. பட் NEET 2026ல் அந்த மாதிரி இல்லைனாலுமே கூட பட் ஒரு 15 to 20 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு மிக்ஸ்டு கான்செப்ட் ஆகும். மோர் தென் 1 or 2-3 சாப்டர்ஸில் சேர்ந்து வரக்கூடிய கொஸ்டின்ஸ் ஆகும், லென்த்தி கொஸ்டின்ஸ் ஆகும். கொஞ்சம் டைம் கன்சியூமிங் பேப்பராகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது நிறைய மாணவர்கள் நிறைய இடத்துல கிராண்ட் டெஸ்ட் மார்க் டெஸ்ட்டில் நீங்கள் ஃபுல் பேப்பர் எழுதும்போது இந்த மாதிரியான லென்த்து பேப்பர் பார்க்கும்போது நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணுறது ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கலாம். அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்போ கரண்டாக ஒரு 80, 120, 140 வரைக்கும் எடுத்துகிட்டு இருக்கலாம். பட் இந்த மாதிரி பேப்பரில் 140, 120, 80லேருந்து 180 கொண்டு போகிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஈவென்தோ இந்த பேப்பர் டைம் கன்சியூமிங் பேப்பராக இருந்தாலுமே கூட அந்த மாதிரி பேப்பர் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாலுமே கூட ஏன் அந்த மாதிரி பேப்பர் டைம் கன்சியூமிங்காக இருக்குன்னா, நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் புது மாடலாகவும் புது அப்ரோச்சாகவும் 2-3 கான்செப்ட் சேர்ந்து ஒரே கொஸ்டின்ஸில் கேட்கறதுனாலையும் 2-3 சாப்டருக்குள்ள கான்செப்ட் ஒரே கொஸ்டினில் கேட்கறதுனாலையும் கொஸ்டின் லென்த்தியாக இருக்கிறதுனாலையும் ஒரு கொஸ்டின் வந்து சில கொஸ்டின்ஸ் ரொம்ப லென்த்தி ஜெய் மெயின் லெவலுக்கு அட்வான்ஸ் லெவலுக்கு முதல் 2 to 3 minutes, சம் கொஸ்டின்ஸ் 5 minutes வரைக்கும் எடுத்துக்கிறதுனாலேயும் தான் இந்த பேப்பர் வந்து டைம் கன்சியூமிங் பேப்பராக இருக்குது. பட் இந்த மாதிரி மாடலை கொஸ்டின்ஸை எந்தெந்த சாப்டர்னு தெரிஞ்சுக்கிட்டு முன்கூட்டியே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமில் அந்த மாதிரி மாடல்ஸ் கொஸ்டின்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக அப்ரோச் பண்ண தெரியும், சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, டைம் ரொம்ப கன்சப்ஷன் எடுக்காது. ஸோ அதுக்கு இந்த ஃபாலோயிங் சாப்டர்ஸை நீங்கள் நல்ல தரவாக கான்செப்ட் அண்ட் ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டு இதில் இந்த சாப்டர்ஸில் இருக்கக்கூடிய மாடல் பேப்பர் மார்க் பேப்பர் நீங்கள் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் போகும்போது ஃபிசிக்ஸ் கொஸ்டின் 45 கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 40 to 42 கொஸ்டின் நீங்கள் பார்த்த மாதிரியே இருக்கும். ரொம்ப டைம் கன்சப்ஷன் எடுக்காது, இமீடியட்டாக நீங்கள் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் பூஸ்ட் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு ஃபியூ கொஸ்டின்ஸ் நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாவே உங்களோட அடுத்தடுத்த கொஸ்டின்ஸையும் நீங்கள் ஈஸியாக பண்ணிட முடியும். இந்த ஃபாலோயிங் சாப்டர்ஸை நீங்கள் ப்ரையாரிட்டி சாப்டர்ஸை எடுத்துக்கிட்டு NEET 2026க்கு நெக்ஸ்ட் 7 daysல நீங்கள் இதில் இருக்கிற கான்செப்டையும் ஃபார்முலாவையும் ரொம்ப தரவு பண்ணிவிட்டு இதில் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸை நீங்கள் சால்வ் பண்ணும்போது இவங்க ஃபுல் டெஸ்ட் பேப்பர் நிறையா பார்த்துருப்பீங்க. அந்த ஃபுல் டெஸ்ட் பேப்பரில் இந்த கொஸ்டின்ஸை வந்து எடுத்து நீங்கள் மெயினாக சால்வ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் நல்ல ஸ்கோர் இம்ப்ரூவ் பண்ண முடியும். மெயினாக நம்ம +1 ஃபிசிக்ஸ்லேருந்து சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அண்ட் ரொட்டேஷனல் மோஷன் இதில் நீங்கள் 3 to 4 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் ரொம்ப ஈஸியான சாப்டர் நினச்சிடாதீங்க. பட் இதில் கண்டிப்பாக இந்த வருஷம் 2 to 3 கொஸ்டின்ஸ் வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மோஸ்ட் வெயிட்டேஜ் இன் NEET 2026ல் இந்த 2 சாப்டராக இருக்குங்கிறது என்னோட ப்ரிடிக்ஷன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லாஸ் ஆஃப் மோஷன், இதில் 1 or 2 கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ்லையும் 1 or 2 கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. தெர்மோ டைனமிக்ஸ்லையும் உங்களுக்கு 1 or 2 கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுலேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நியர் அபவுட் இந்த 5 சாப்டர்ஸ்லேயே உங்களுக்கு அவுட் ஆஃப் 45 கொஸ்டின்ஸில் மினிமம் 10 கொஸ்டின்லேருந்து 12 கொஸ்டின்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. மோர் தென் 1 or 2 கான்செப்ட் 2-3 சாப்டர் சேர்ந்து மிக்ஸ்டு கான்செப்ட் லென்த்தியான கொஸ்டின்ஸ், அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் டைப் தியரி பேஸ்ட் கொஸ்டின்ஸ், ட்ரிக்கி ட்விஸ்டட் கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த பேப்பரில் இருந்துச்சுன்னா இந்த சாப்டர்லேருந்து வரதுக்கான வாய்ப்புகள் தான் மிக அதிகம். அதே வகையில் +2 ஃபிசிக்ஸில் எது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் ஃபார் NEET 2026ன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரே ஆப்டிக்ஸ். அகேன் இட்ஸ் ஹை வெயிட்டேஜ் ஃபார் NEET 2026. You can expect 2 to 3 questions. Electric charges field, again you're expecting 2 to 3 questions. Current electricityலையும் நீங்கள் கண்டிப்பாக 1 or 2 questions எதிர்பார்க்கலாம். செமிகண்டக்டிங் டிவைஸில் கண்டிப்பாக 2 to 3 questions நீங்கள் எதிர்பார்க்கலாம். கெப்பாசிட்டன்ஸில் 1 or 2 questions. EMFs வந்து ஈஸியான சாப்டர், பட் இருந்தாலுமே இதில் 1 or 2 questions பார்க்கலாம். ஒரு இதில் இருந்து இந்த 6 சாப்டர்லேயே நீங்கள் ரொம்ப தரவாக இருந்தீங்கன்னா again around 15 questions to 18 questions வந்து உங்களுக்கு இந்த 6 சாப்டர்லேருந்து கவர் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இது இந்த 6 + 5 இது 11 சாப்டர் போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய மற்ற சாப்டர் வந்து எல்லாமே சேர்ந்து இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 15 கொஸ்டின்ஸ், இதை வந்து ஒரு 10 or 12 கொஸ்டின்ஸ் அரௌண்ட் அவுட் ஆஃப் 45 கொஸ்டின்ஸில் இந்த 11 சாப்டர்ஸ்லேருந்து ஒரு 25 to 27 கொஸ்டின்ஸ் வருங்கிறது என்னோட ப்ரிடிக்ஷன். அப்போ பேலன்ஸ் 25 போக பேலன்ஸ் 20 கொஸ்டின்ஸ் தான் பேலன்ஸ் எல்லா சாப்டர்லேருந்தே வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே டைரக்ட் ஃபார்முலா பேஸ்ட் கொஸ்டின்ஸாகவோ இல்லை டைரக்ட் தியரி கொஸ்டினாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. டைரக்ட் ஃபார்முலா பேஸ்ட் கொஸ்டின் வந்தால் அஸ்யூஷுவல் ஃபார்முலா பேஸ்ட் கொஸ்டினாக இருந்தால் NEET 2025க்கு முன்னாடி இருந்த NEET எக்ஸாம் மாதிரி ஈஸியாக சால்வ் பண்ணிடுவீங்க. பட் உங்களுக்கு இந்த வருஷம் NEET பேப்பர் லென்த்தியாகவும் டஃப்பாகவும் ட்விஸ்டடாகவும் ட்ரிக்கியாகவும்
உங்களுக்கு கொஞ்சம் டைம் கன்சம்ஷன் ஆகும். இல்லை 2-3 சாப்டர் சேர்ந்து ஒரு கொஸ்டின் ஃபார்மேஷனாக இருக்குன்னா இந்த 11 சாப்டர்ஸ்குள்ளே தான் இருந்து உங்களுக்கு வருங்கிறது என்னோட ப்ரிடிக்ஷன். ஸோ இந்த சாப்டர்ஸை அப்கமிங் 1 வீக்கில் மோஸ்ட்டாக நீங்கள் ரெஃபர் பண்ணி ஃபார்முலா ரிவைஸ் பண்ணி நிறைய மாடல் பேப்பர்ஸை ஃபுல் பேப்பர் எடுத்துங்க. அதில் இந்த ஃபுல் பேப்பருங்கும்போது உங்களுக்கு 45 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதில் இந்த 11 சாப்டர்ஸில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை நீங்கள் நிறைய ஃபுல் பேப்பர் எடுத்து நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 30 to 40 இப்போ எல்லா சாப்டரையும் நீங்கள் சால்வ் பண்ண தேவையில்லை. இந்த சாப்டரில் இருக்கக்கூடிய கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே உங்களால் இதில் தான் ஹைலைட்டட் சாப்டர்ஸ், இதில் தான் நான் சொன்ன மாதிரி லென்த்தி, டைம் கன்சர்ஸர், ட்விஸ்டர் அண்ட் ட்ரிக்கி அண்டு மோர் தென் 1 or 2 கான்செப்ட் அப்ளை பண்ணி வரக்கூடிய கொஸ்டின்ஸ் இந்த 11 சாப்டர்ஸ்குள்ளே தான் இருக்குங்கிறது 80 to 90% கண்டிப்பாக அந்த 11 சாப்டர்ஸ்குள்ளே தான் இருக்கும். ஸோ இதில் மெயினாக யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸை டெஃபினட்டாக நீங்கள் நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணி பாருங்கள். அதில் கண்டிப்பாக 2 to 3 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ 1 or 2 கொஸ்டின்ஸ் அதில் தியரியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 11 சாப்டர்ஸ்லேருந்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஆல்மோஸ்ட் நியர் அபவுட் 2 சேர்ந்து உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 25 to 28 கொஸ்டின்ஸ் வருதுன்னா இதில் ஒரு 5 to 7 கொஸ்டின்ஸ் தியரியாக வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது டைரெக்டாக உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் பேஸ்டாகவோ அசஸ்மெண்ட் ரீசனிங்காகவோ இல்லை டைரக்ட் தியரி கொஸ்டின்ஸாகவோ உங்களுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. அதில் தியரி கொஸ்டின்ஸும் நிறையா ரெஃபர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஃபிசிக்ஸில் எவ்வளோ லென்த்தியான பேப்பராக இருந்தாலும் டைம் கன்சம்ஷன் பேப்பராக இருந்தாலும் உங்களால் கண்டிப்பாக இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு 160 to 180 ஸ்கோர் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி லென்த்தியான பேப்பர் வேணும், நிறைய மாடல் பேப்பர் வேணும், உங்ககிட்ட ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நிறையா இந்த நீட் 2026 எக்ஸ்பர்ட் லெவலில் மாடல் பேப்பர் இல்லைன்னு நினச்சிங்கன்னா மேலே தெரியுற இந்த காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு இமிடியட்டாக நிறைய மாடல் பேப்பர்ஸை நீட் 2026 பேஸ்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஸ்பைரோவோட மோஸ்ட் ஃபேமஸ் நீட் 2027 ரிப்பீட்டர் பேட்சுக்கான அட்மிஷன் வேகமாக ஃபாஸ்ட்டாக ஃபில் ஆகிட்டு இருக்குது. ஏப்ரலில் ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம கிளாஸஸ் June 4th அன்றைக்கி வியாழக்கிழமை ஸ்டார்ட் ஆக இருக்குது. ஸோ நீங்கள் இப்போது கரண்டாக +2 முடிச்சுட்டு ஜஸ்ட் 1 month கிராஷ் கோர்ஸோ இல்லை வீட்டிலேருந்தோ ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்கன்னா உங்களோட எய்ம் நீட் 2027 நீங்களும் ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் போகணும்னா ஹைலி கன்வர்ஷன் இருக்கக்கூடிய ஸ்பைரோ பிரைம் எஜுகேஷன் இன்ஸ்டியூட் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். உங்களோட அட்மிஷன் டீட்டெயில்ஸ்க்கு இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய மொபைல் நம்பர்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய சாப்டர்ஸை ஃபாலோ பண்ணி நீட்டில் ஹை ஸ்கோர் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னோடய ஞாபகம் உங்களுக்கு நீட் 2026 எக்ஸாம் May 3 முடித்த பிறகு ஞாபகம் வரும். ஃபிசிக்ஸ் ஒன்றும் ஸ்கோர் பண்ண முடியாத சப்ஜெக்ட் இல்லை. ஸோ நிறைய யூடியூப்பில் இருக்கக்கூடிய வீடியோஸ் NTA-ஓட ட்விட்டெல்லாம் பார்த்து பயப்பட வேண்டாம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.